6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு தொடர்ந்தால் என்ன நடக்கும்? சென்னையில் ஏற்பட்ட மின்வெட்டைப் போலவே ஒரு நகரம் 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டுக்கு ஆளானால் பலவிதமான பிரச்சனைகள் எழும். சென்னையில் 2024 செப்டம்பர் 12ஆம் தேதி மணலி உபநிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டது. இந்த மின்வெட்டு பல மணி நேரம் நீடித்தது. முதலில் அடிப்படை தேவைகள் பாதிக்கப்படும். குடிநீர் விநியோகம், மருத்துவ சேவைகள், போக்குவரத்து மற்றும் தொடர்பு சேவைகள் அனைத்தும் செயலிழந்துவிடும். இதனால் மக்களின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படும். உதாரணமாக, மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகள் தாமதமாகும், போக்குவரத்து நெரிசல்கள் அதிகரிக்கும் மற்றும் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் செயலிழந்துவிடும். இதனால் மக்கள் தங்கள் வேலைகளை செய்ய முடியாமல் போகும், குழந்தைகள் பள்ளிக்குச் செல்ல முடியாமல் போகும் மற்றும் அவசர சூழ்நிலைகளில் உதவி கேட்க முடியாமல் போகும். இரண்டாவதாக, பொருளாதாரம் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும். தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் சேவைத் துறைகள் செயல்பட முடியாததால் பொருளாதார நடவடிக்கைகள் முடங்கிவிடும். இதனால் வேலையின்மை அதிகரிக்கும் மற்றும் அரசாங்கத்தின் வருவாய் குறையும். உதாரணமாக, தொழிற்சாலைகள் உற்பத்தியை நிறுத்த வேண்டியிருக்கும், வணிக நிறுவனங்கள் விற்பனை இழப்பு சந்திக்கும் மற்றும் சேவைத் துறைகள் வாடிக்கையாளர்களை இழக்கும். இதனால் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் மற்றும் அரசாங்கத்தின் வருவாய் குறைந்து சமூக சேவைகளுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் போகும். மூன்றாவதாக, சமூக ஒழுங்கு பாதிக்கப்படும். மின்வெட்டால் ஏற்படும் அசௌகரியங்கள் மற்றும் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாததால் மக்களின் மனநிலை பாதிக்கப்படும். சில சமயங்களில் இது சமூக அமைதியை குலைக்கக்கூடும். உதாரணமாக, மக்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் அவர்களின் மனநிலை மோசமாகி சில சமயங்களில் வன்முறைக்கு வழிவகுக்கும். மேலும் மின்வெட்டால் ஏற்படும் சமூக ஒழுங்கு குலைவு காரணமாக குற்றங்கள் அதிகரிக்கக்கூடும். இந்த காரணங்களால் மின்வெட்டை தடுக்கவும் அதை விரைவாக சரிசெய்யவும் அரசாங்கங்கள் மற்றும் மின்சார நிறுவனங்கள் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மக்களும் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தவும் அவசர காலங்களுக்கு தயாராக இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும்.